அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர் பை எக்ஸாம் டேட்டா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 17ல் இருக்கோம். இன்றைக்கான டெஸ்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி. ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி பார்த்து வச்சுருங்க. டுடே ஈவினிங் வந்து நான் குரூப்பில் ப்ராப்ளம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாதவங்க 3000 ப்ராப்ளம் புக்லெட்டு ரிசீவ் பண்ணாதவங்க இமீடியட்டாக என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதை வாங்கி படிங்க. நெக்ஸ்ட்டு 20 டேஸ்க்கு வந்து அந்த புத்தகம் தான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சிலபஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் டைப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஏரியாவை கொஷின்ஸ் பார்த்தாலும் அந்த புக்லெட்டில் இருக்கும். ஓகே. ஸோ அதே போல் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 7000 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவீங்க. அப்போ எதுவுமே இங்கே நான் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். எல்லாமே நியூவாக இருக்கும். புது புது கண்டென்ட் கொஷின்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் ரீச் ஆகும். ஓகே. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். த கர்வேச்சர் கே ஆஃப் அ கவ் ஆர் ஆஃப் டி இஸ் கிவன் பை கொடுத்துட்டாங்க. Curvature k equal to norm of r dash of t into r double dash of t divided by r dash of t and the whole cube. இது வந்து first derivative, second derivative அவ்வளோதான். ஓகே. For the curve r of t equal to t comma t square comma 0, compute curvature kappa k at t equal to 1ன்றதை கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு t பார்த்தீங்கன்னா 1 2 t 0, செகண்ட் டெரிவேட்டிவ் 0 2 0ன்னு கிடைக்கும். ஸோ t equal to 1ல் r dash of t கால்குலேட் பண்ணுறீங்க, r double dash of t வந்து கால்குலேட் பண்ணிக்கிங்க. அது சேமாக தான் வரும், பிகாஸ் இது எந்த t வேரியபிளையும் ஆட் ஆகலை. அடுத்து ரெண்டுத்துக்கான கிராஸ் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா 0 0 2ன்னு கிடைக்கும். ஸோ அந்த கிராஸ் ப்ராடக்ட் நார்ம் வேல்யூ வந்து 2. உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் நமக்கு தெரியும், ஜஸ்ட் i j k போட்டு ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1 2 0 0 2 0. ஸோ இதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2kன்னு வரும். இதுக்கு நாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர். ஸோ வேல்யூ வந்து 2. ஓகே. அப்போது இந்த கிராஸ் ப்ராடக்ட்டு கம்ப்ளீட்டாக ஆர் டேஷ் ஆஃப் டி இன்ட்டு கிராஸ் ஆர் டபுள் டேஷ் ஆஃப் டியோடைய கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூடைய நாம் வேல்யூ வந்து நமக்கு 2 கிடைக்கும். அதே போல் ஆர் டேஷ் ஆஃப் டியோடைய நாம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதான், இந்த வெக்டருடைய நாம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 0ன்னு வந்து நிற்கும். இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு என்ன கிடைக்கும், 1 + 2 ஸ்கொயர்னா 4, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்னு வரும். ஸோ இந்த டேர்ம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 நீங்கள் அப்படியே வச்சுக்கிறீங்க. ஓகே. அது க்யூப் எடுத்திங்கன்னா இது 5 பவர் 3/2ன்னு வந்து நிற்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னுடைய கர்வேச்சருக்கான வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபைனல் அவுட்புட்ஸு எல்லாமே. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2/5 பவர் 3/2ன்னு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இந்த கவுக்கான கர்வேச்சர் வந்து 2/5 பவர் 3/2. ஓகே. நெக்ஸ்ட்டு டார்சன் ஆஃப் த கவ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் என்னென்னா அந்த ஆர் டேஷ் கிராஸ் ஆர் டபுள் டேஷை வந்து ஆர் ட்ரிபிள் டேஷ் கூட டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இதுக்கு நாம் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துடுறீங்க, அவ்வளோதான். இங்கே வந்து க்யூப் பண்ணணும், இங்கே ஸ்கொயர் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபார் ஹெலிக்ஸ் வந்து காஸ் டி கமா சைன் டி கமா டி கொடுத்துட்டாங்க. காம்ப்ளீட் கர்வேச்சர் டவுன்றது கேட்குறாங்க. சரி, டார்சன் டவுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1/2 வரும். ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், ஒரு சில ப்ராப்ளமும் இது போட்டிருக்கோம். ஓகே. ஸோ டைரெக்டாக பார்த்தோன்னே இதுக்கு ஆன்சர் வந்து 1/2 தான். ஸோ ஹெலிக்ஸஸ் பொறுத்தளவுக்கு உங்களுடைய டார்சன் வேல்யூ வந்து 1/2 வரும். ஓகே. ஸோ இங்கே ஒர்க்கிங் ரூலும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர் டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்போது டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டி பார்த்தீங்க. அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் டி காஸ் டி 1ன்னு வரும். செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் காஸ் டி மைனஸ் சைன் டி 0 கிடைக்கும். ஸோ தேர்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா சைன் டி மைனஸ் காஸ் டி 0ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சைன் டி மைனஸ் காஸ் டி 1ன்னு வரும். இது வந்து ஸ்கொயர் ரூட் நாம் எடுத்திங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு வரும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1. அப்போ உங்களுக்கு வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா நாம் வேல்யூ வந்து 2ன்னு வந்து நிற்கும். ஓகே, புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு இப்போது இதுக்கான இது வித் டாட் ப்ராடக்ட் பார்க்குறீங்க, வேல்யூ வந்து 1 கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக டார்சன் வந்து உங்களுக்கு 1/2ன்னு வந்து நிற்கும். Next, the relation between the curvature k and the radius of the curvature rho and the arc length s கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ரிலேஷன் பிட்வீன் த கர்வேச்சர் கே, ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ரோ அண்ட் ஆர்க் லென்த் எஸ். ஸோ கொடுத்துட்டா உங்களுடைய ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ரோ ஈக்குவல் டு 1/k ஃபார்மேட் தான். ஓகே. ஸோ ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ரோ எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா 1/k ஃபார்மேட்டில் டிஃபைன் பண்ணுவோம் ஃபார் த ஆர்க் லென்த் எஸ்ஸுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், த இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்ஸ் கே ஆஃப் எஸ் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துட்டாங்க, விச் ரெப்ரசன்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. லைன் ஆஃப் கர்வேச்சரா, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 1/c, பேராபோலாவா, எலிப்சிஸான்னு கேட்குறாங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 1/c. ஓகே, இது ஒன்றும் கிடையாது. இந்த கர்வேச்சர் ரோக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கான ஐடியாஸ் தான். கர்வேச்சர் கேன்னு கொடுத்துட்டா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 1/k டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா? அப்போது ஒரு இன்டர்ஸ்டிக் ஈக்குவேஷனுடைய கர்வேச்சர் சின்னு இருந்தால் அப்போ அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? 1/kன்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ கேவோட வேல்யூ வந்து c. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபார் த கர்வேச்சர் k அண்ட் டார்சன் டவ் ஆஃப் த ஹெலிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆஃப் ரேடியஸ் r அண்டு பிட்ச் ஆஃப் வேல்யூ வந்து pன்னு டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான வேல்யூஸும் உங்கள் டிஃபைன் பண்ணிட்டாங்க. k = r² + p/2π அந்த ஹோல் ஸ்கொயர். அடுத்து டவ் = p/2π / r² + p/2π அந்த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கர்வேச்சரும் டார்சனையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு அதனால் கான்ஸ்டன்ட்னு வந்து நிற்கும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது கர்வேச்சரையும் டார்சனையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ பண்ணுறச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த டினாமினேட்டர் வேல்யூஸ் வந்து கட் ஆகிடும். அப்போ r/2 p/2πன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ r/2π/pன்னு வரலாம், இல்லை r/p/2πன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஃபார் த ஸ்பெரிக்கல் இன்ட்ரிகேட்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ட் கர்வ் t of s இட்ஸ் யூனிட் ஸ்பீட் கர்வ் வந்தால் நார்மல் வேல்யூ வந்து 1 வரும். ஸோ அப்போது dt/ds என்னன்னா dt/ds கர்வேச்சர் இன்ட்டு யூனிட் நார்மல் வெக்டார். ஸோ இதுக்கு நார்ம் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா இப்போ dt/ds எடுப்பீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது கர்வேச்சர் k ஸ்கேலராக வந்துடும். ஸோ நார்ம் ஆஃப் n வந்து யூனிட் நார்மல் வெக்டர்ன்றதால 1 வந்துடும். ஸோ கேக்கு தான் ஈக்குவல். இப்போ கர்வேச்சர் கப்பா வேல்யூ உங்களுக்கு வந்து dt/ds வந்து t'(s) which is equal to k of s. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபார் த ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் which of the following is true for the arc length சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரியும், இன்டெக்ரல் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் e into u dash square plus 2 times f into u dash v dash plus g into v dash square into dt. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து காசியன் கர்வேச்சர் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் கனெக்ட் பண்ணுறது. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் கோஎஃபிஷியன்ட்டு, கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் கூடிய கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ இதில் வந்து EFG வேல்யூ கொடுத்துட்டு இந்த ஸ்மால் EFG கேபிட்டல் EFG கொடுத்துட்டு கர்வேச்சர் ஃபார்ம்லாம் கேட்குறாங்க. இது வந்து காசியன் கர்வேச்சர், நோட் பண்ணிக்கிங்க. ஸோ பண்ணுறச்சு ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து -1 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ EFG யோட வேல்யூ, ஜியோட வேல்யூ, எஃபோட வேல்யூ, கேபிட்டல் ஈயோட வேல்யூ, கேபிட்டல் ஜியோட, கேபிட்டல் எஃபோட வேல்யூ, அவ்வளோதான். ஆய்லர் தியரம் பாருங்கள். kn of theta = k1 cos square theta + k2 sin square theta சொல்லிட்டு இப்போ k1 k2 வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போ kn வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. ஜஸ்ட்டு புட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து kn = 2 with theta = π/2. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். தீட்டா மெஷர் பண்ணலை, பட் மேபி நம்ம சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே பாருங்களேன், இந்த தீட்டா = π/2 வேல்யூ வந்து 0, தீட்டா = 0 வந்து வேல்யூ வந்து 2. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும். இது அங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்களேன். kn of theta = k1 வேல்யூ 2 into cos square theta ப்ளஸ் k2 வந்து 0, அப்போ sin square theta 0 ஆகிடும் மொத்தமாக. ஸோ அப்போ 2 cos square thetaன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து தீட்டா வந்து உங்களுக்கு π/2 கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், வேல்யூ வந்து 0. அது 0 டிகிரி கொடுக்குறீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The Mason's theorem kn = k into cos pi when theta = pi க்கு 60 டிகிரி பை வந்து 60 டிகிரியாக கொடுப்பச்ச கேவோட வேல்யூ 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா kn வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த தேர்த்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ப்ராப்ளம். ஸோ kn = k into cos pi தான் நம்மளுக்கு தெரியும் ரிசல்ட்டு. ஜஸ்ட்டு தீட்டா 60 டிகிரியும் கேவோட வேல்யூ ஸ்மால் கேவோட வேல்யூ 2, இது வந்து கப்பா இந்த கர்வேச்சர் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுறச்ச உங்களுக்கு வந்து 2 times 1/2 வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இது போல் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நான் டெஸ்ட் பேட்சில் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், ஃபார்முலாஸ் எதுவும் மறக்காது, ப்ராப்ளமெட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணுறச்ச. பாருங்கள், டுபிக் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் த கவ் வித் பாயிண்ட் k1 = 1 k2 = -1 கொடுத்துட்டாங்க. விச் இஸ் சர்க்கிளாக, ஹைப்பர்போலா, லைன்ஸாக, இல்லை உங்களுக்கு வந்து x² + y² = 0, இதுவும் உங்களுக்கு லைன்ஸ் தான். ஸோ x² = -y² கொடுக்குறச்ச உங்களுக்கு வந்து ஒரு பிளேனை வந்து, அதாவது இந்த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸும் இந்த ஆக்சிஸும் கட் பண்ணுற மாதிரி வரும் இந்த லைன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த வேல்யூ, இந்த k1 வேல்யூ 1ஆகவும் k2 = -1ஆகவும் கொடுத்தா அது சர்க்கிளாக, பேரபோலா, லைன்ஸா, இல்லை இந்த ஸ்ட்ரக்சரான்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் k1 × k2 ஃபார்முலா வந்து <0 வந்து ஹைப்பர்போலிக். ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்.
அதே போல் K1 இன்ட்டு K2 வந்து 0 வந்தால் பேரபோலிக், K1 இன்ட்டு K2 வந்து greater than 0 வந்தால் எலிப்டிக். ஸோ அதுதான் ஐடியாஸ். ஸோ K1 K2 வந்து less than 0 வந்து ஹைப்பர்போலிக். அப்போது K1 வேல்யூ வந்து 1, K2 வேல்யூ -1. ஸோ மட்டும் மல்டிபிள் வச்சா -1 வரும், which is less than 0. ஸோ அப்போ நமக்கு என்ன பாயிண்ட்? ஹைப்பர்போலிக் பாயிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் செட்டு. The edge of regression of the developable surface generated by the tangent lines of the curve gamma s கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா gamma s plus 1/k of s into n of s. இதுதான் edge of regressionக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு, இந்த ஜியோடிசிக்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் சாட்டிஸ்ஃபை த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதுவாக இருந்தால் இது என்ன தேர்த்தை ரிப்ளை பண்ணுது அப்படின்னா ஆயிலர்-லக்ரான்ஜ் ஈக்குவேஷன். ஸோ ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் ஏ. இது டைப் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து ஆயிலர்-லக்ரான்ஜ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட், the condition for the 2 points P and Q to be the conjugate along the geodesics existence of the non-trivial solution. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது ஜெகோபியன் டைப்னு சொல்லுவோம். விச் ஆப்ஜெக்ட், அதாவது இன் திஸ் ஆப்ஜெக்ட் ஆர் ரெப்ரசன்ட்னான்னு சொல்லி கேட்குறாங்க. ரீமான் கர்வேச்சர் டார்சனா, ரிக்கி டான்சரா, மெட்ரிக் டான்சரா, ஆர் டார்சன் டென்சரான்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த ஈக்குவேஷனில் இந்த ஆர் இருக்கு இல்லைங்களா, இந்த டேர்ம் வந்து என்னன்றது இது வந்து ஜெகோபி ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படி சொல்லி கேட்குறாங்க. ரீமான் கர்வேச்சர் டென்சாரா, இல்லை ரிக்கி டென்சாரா, மெட்ரிக் டென்சாரா, டார்சன் டென்சாரான்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ரீமான் கர்வேச்சர் டென்சார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க கொஸ்டின். ஸோ இமிடியேட்டாக அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை ரிசீவ் பண்ணிக்கிங்க. இது போல் நிறையா கொஷின்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து டெய்லியும் உங்களுக்கு வந்து ஒரு 100 கொஷின் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே. ஸோ இன்றைக்கி 17வது டெஸ்ட்டுனா 1700 கொஷின் வந்து டெஸ்ட் கொஷினே தனியாக இருக்கும் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட. ஓகே, ஸோ இந்த புக்லெட்லாம் ரிசீவ் பண்ணிக்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 15000 கொஷின் வந்து ப்ராக்டிஸ் கொஷின் தனியாக இருக்குது வித்தவுட் டீட்டெயில் சொல்யூஷன். வெறும் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும், வித் கீயோட இருக்கும், டீட்டெயில் இருக்காது. ஸோ ஓகே, இந்த புக்லெட்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இமிடியேட்டாக உட்காந்து படிங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கிற 20 டேஸில் நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாவே நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.